ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஜீரா சம்பா ரைஸ் வச்சு தேங்காய் பால் கஞ்சி அண்ட் கறிவடை சட்னி அதை நம்ம எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் தாராஸ் லேர்னிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜீரா சம்பா ரைஸ் அது நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அது 1 கப். அப்புறம் பாசிப்பருப்பு 1/2 கப் அதை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே போதும். அப்புறம் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், புதினா, மல்லி அண்ட் தேங்காய் பால் நம்ம ஒரு 2 கீத்து இருந்தால் போதும். அதை நான் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெந்தயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா அது ரோஸ்ட் ஆகணும். அது அப்புறம் ஆனியன் போடுறோம். நம்ம ஆனியன் நல்லா வதக்குங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம புதினா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறது, அப்புறம் ப்ளஸ் மல்லி, அது ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். நல்லா அது வதக்குங்க. நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு, வதக்கிறப்பே நல்ல வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இது எப்படி எடுத்துருக்கோம்னா, ஊற வச்ச தண்ணியோட ஊற்றிட்டு ப்ளஸ் 1:4 ரேஷியோ அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிக்காமல் அடி பிடிக்காமல் நல்லா இருக்கும். உங்கள் கஞ்சி நல்லா வெந்து இருக்கும். பாருங்கள், 1:4 ரேஷியோ ஏற்கனவே நான் அளந்து வச்சுருக்கிறேன். எந்த கப்பில் 1 எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே 1:4 ரேஷியோ எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி அளவு. அப்புறம் பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ நம்மளோட கஞ்சியோட இது அது மூடி வச்சுருங்க. சால்ட் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாதம். இப்போ பாருங்கள், அதோட தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் திருப்பி ஹீட் பண்ண வேண்டாம். அந்த ஹீட்லேயும் உங்களுக்கு பால் வெந்துக்கும். உங்களுக்கு தேங்காய் பாலும் வெந்துக்கும். அந்த சாப்பாடு ஏற்கனவே நம்ம 2 விசில் விட்டுருக்கால நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு இருக்குது, இதில் வெந்தயம் இருக்குது, ப்ளஸ் ஜீரா சம்பா ரைஸ் உங்களுக்கு கேன்சர் கொண்டு நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் இருக்குது அதில். பாருங்கள், இதோட நான் கறிவடை சட்னி அரைக்க போகிறேன் இந்த டிஷ்க்கு. அதுக்கு நம்ம புளி, ரெட் சில்லி 2, கறிவடகம் எடுத்திருக்கேன் கொஞ்சம், 2 கித்து தேங்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு. இப்போ இதை எப்படி நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கறிவடகம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது 2 ஸ்பூன் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை பொரிய விடணும். கறிவடகத்தை பொரியணும் நல்லா. பாருங்கள், நல்லா சவக்கிற அளவுக்கு பொரிய விடுங்க கறிவடகத்தை. அது ஸ்மெல் வரும் நல்லா. ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கணும் நாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்கள், நான் இப்போ ஜாரில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் இங்கே புதினா சட்னி, கறிவடை சட்னி அண்ட் தேங்காய் பால், ஜீரா சம்பா தேங்காய் பால் சாதம் எல்லாமே ரெடியாக இருக்குது. காலையில் டிஃபனுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.